உலகின் முதலாவது காட்சி முறை, செயல்முறை, கண்காட்சி முறை கல்வித் திட்டம்தான் இந்த தைப்பொங்கல். இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அடையாளப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் விழுமியம் ஒன்று இன்று தெரிந்து அதனுடைய போக்கில் சில நாட்களுக்கு உரியதாக மட்டும் மாறிப்போயிருக்கிறது. கடந்த தசாப்தங்களை எல்லாம் நாங்கள் உற்று நோக்கும் பொழுது இது 28 நாட்களுக்கு உரியதாக இந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இது பிற்காலத்திலே மருவி கிட்டத்தட்ட இந்த 28 நாள் என்பது பிப்ரவரி மாதத்திற்கு அளவான ஒன்றாக இருந்தது. ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை அடிப்படையாக வைத்து அந்த மாதம் போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் எப்படி வாழ்வியலை நடாத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சமூக செய்தி இதிலே இருக்கிறது. சக்தி உள்ளவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் இருந்த இனக்கூட்டத்தில் ஆரம்பமாக உள்ளதாக சொல்லப்படும் நாகர்கள் என்று இயற்கையிலே இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப தீண்டர்கள் விஷ ஐந்துகளிலிருந்து காக்கின்ற ஒரு யுக்தியாக கோலமிடுதலையும் அந்த கோலத்தின் தடங்களை பற்றி கொண்டு போய் அவற்றை அந்த பகுதியிலிருந்து திரட்டி விரட்டி அடித்து தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் ஒரு யுக்தியாக இந்த கோலமிடுதலின் அடிப்படைகள் பேணப்படுவதும் மருத்துவம் உணவு மருந்தே உணவாக உள்ளதில் இஞ்சி மஞ்சள் இவ்வகையிலே உள்ள கரும்பு இனிப்பு பழங்கள் சமைத்தல் போன்ற தத்துவார்த்தங்களையும் வாழ்வியலுக்கு தேவையானவற்றையும் புரிதலோடு சொல்லுகின்ற ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட கல்வியல் முறை இந்த பொங்கல் விழா. போகியிலே துப்புரவாக்கி தைப்பொங்கலிலே நாம் வெளியிலே அவற்றை வெளிப்படையாக செய்து மற்றைய மாந்தர்கள் அனைவரும் உண்டு மகிழ்ந்து உழவுக்கும் நன்மை செய்து கால்நடைகளாக இருப்பவற்றினை கட்டுப்படுத்துவதிலே பயிற்றுவித்து அவற்றை கட்டுப்படுத்துகிற யுக்திகளை சொல்லும் பொழுது அவற்றை அடக்கவும் ஆளுமை செய்யவும் இருக்கக்கூடிய இந்த யுக்தி அறியாத இயக்கர்களாகவோ இன்னொரு மக்கள் கூட்டமாகவோ இருப்பவர்கள் கால்நடைகளை அடக்குவதற்கு தங்கள் சக்தியை பயன்படுத்தும் பொழுது யுக்தி கொண்ட இந்த நாகையின மக்கள் இந்த கால்நடைகளுக்கு அவற்றை வசமாக்கி அவை வாழ்வியலுடைய தேவைகளுக்கு பயன்படும் வகையிலே இருக்கும் பொழுது அவற்றை தாங்கள் எவ்வகையிலும் கட்டுப்படுத்த முயல்கின்ற முயற்சியின் ஒரு வெளிப்பாடாக இந்த பொங்கல் தினத்திற்கு அடுத்ததாக உள்ள மாட்டுப்பொங்கல் தினங்களிலே காளைகளை அடக்குகின்ற ஒரு விழாவாக கூட மாறியிருக்கக்கூடும். இவ்வகையிலே இருக்கக்கூடிய அத்துணை நிலத்திற்கும் இனத்திற்கும் உடையதாக ஒரு பொதுவான ஒரு வழிபாடாக பொங்கலை கைக்கொள்ள வேண்டும். பொங்கல் காலங்களிலே முருக வழிபாடோடு கூடியதாக மலை உச்சிகளுக்கு ஏற்றுகின்ற வகையிலே இந்த காவடி போன்றவற்றிலே அந்த பொருட்களை நகர்த்துகின்ற யுக்திகளும் கூட காட்டப்பட்டன. இவ்வகையிலே அது தைப்பூசமாக மாறி இதனுடைய வாழ்வியல் விழுமியத்தின் பல விழாக்களாக பொங்கல் காலங்களில் தை மாசங்களிலே நடைபெறுகிறது. இதிலே மிக முக்கியமாக பூர்வீகத்தினுடைய நாகர்களின் முதற் தலைவனாக முழுமையாக இன்றறிகின்ற முருக கடவுளினுடைய வழிபாடுகள் இக்காலத்திலே தான் செம்மை சேர்க்கிறது. ஆகவே இந்த அடிப்படைகளை அத்துணையும் பார்க்கும் பொழுது பண்டைய நாகருடைய வெளிப்படையாக காட்சிப்படுத்தி இந்த காட்சியுடைய உருவாகின்ற இந்த வழிபாடே இந்த நாக வழிபாட்டின் அடிப்படையாக பொங்கல் என்கின்ற இந்த மகர சாந்தி என்று காலத்திலே உள்ள பல விஷயங்களை அடிப்படையாக வைத்து இன்று இருக்கக்கூடிய இந்த தைப்பொங்கல் எங்கள் தமிழர்களாக இப்பொழுது மொழி பேசும் மக்களின் ஒரு கூட்டம் இருந்தாலும் இந்த பண்டைய நாகர்கள் பல இன மக்கள் கூட்டங்களிலும் கலந்து போயிருந்தாலும் தூய மொழியோடு கூடிய தமிழ் மொழிக்கே உரித்தானதாக இந்த விழா உலக விழா என்பதனை இந்நேரத்தினுடைய சிந்தனையாக முன்வைக்கிறேன். ராமேஸ்வரன் தமிழ் வளர்ச்செல்வனாகவும் தற்சமயம் ஜெர்மனியிலே வசித்து இலங்கையுடைய பல்வேறு எங்களுடைய செயற்திட்டங்களுக்குள்ளும் அதே நேரத்திலே நாம் தற்சமயம் உலகத்தின் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தோடு இருந்தாலும் கூட இப்பொழுது இந்து மதத்தினுடைய சர்வதேச ஆலோசகராகவும் இணைந்திருக்கிறேன். ஆகவே காலத்தில் இவ்வகையான தனித்துவமான நாக தமிழ் இன மக்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் நாம் இந்த பொதுக்களத்திற்கு கொண்டு வருவோம். நன்றி. பொங்கலோ பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.